ஹே ஹாய் காய்ஸ்! புதுசா தமிழ் டப் பண்ணப்பட்ட படங்கள் பார்க்குற மாதிரியே சைட் பை சைட் கொஞ்சம் நல்ல நல்ல படங்களா, அப்புறம் சில படங்கள்லாம் தமிழ் டப்ல இருக்குது அவைலபிளா. அந்த மாதிரி விஷயத்தையும் சைட் பை சைட் குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா பிரைம்ல செக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம் வந்தது. இந்த படத்த வந்து அதிகமா நான் Instagramல தான் நீங்க நெறைய ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஆஃப்டர்னா எதுக்கு ஆஃப்டர்ன்னு தெரியல. மேட்டருக்கு ஆஃப்டரா? இல்ல லவ்வுக்கு ஆஃப்டரா? இல்ல லவ் ஃபெயிலியருக்கு ஆஃப்டரா? எதுக்கு ஆஃப்டர்ன்னு தெரியல. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நான் அந்த மண்டை வெடிப்புல வந்து நான் பேசிட்டு இருக்கேன் ஸ்ட்ரெயிட்டா வந்து. அண்ட் இந்த படத்த வந்து நெறைய பேர் வந்து முட்டு குடுத்துட்டுருக்கானுங்க. வாவ்! வாட் அ மூவி அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுக்காகவும் இல்ல. ஹீரோயினுக்காக தான். ஹீரோயின் பார்க்க மஜாவா இருப்பாங்க. அதுக்காக மட்டும் தான் என் ஃப்ரெண்டு கருமம் பிடிச்சவன் என்னை ஏமாத்தி இந்த படம் நல்லாயிருக்கும்டான்னு பார்க்க வச்சான். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஹீரோயினோட நேம் வந்து டெஸா. அந்த டெஸாங்கிற கேரக்டர வந்து புரிஞ்சுக்கவே முடியல. இப்போ தெலுங்குல வந்து நம்ம விஜய் தேவரகொண்டாவோட தம்பி நடிச்சு வந்துச்சு ஒரு படம். ஒரு காவியம். பேபின்னு நெனைக்கிறேன். இந்த படத்த பார்த்து அந்த படத்த எடுத்திருக்கான்னு நெனைக்கிறேன். உதாரணத்துக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பையன லவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக வேற வந்து ஹாஸ்டல்ல வந்து தங்குறாங்க. அங்க ரூம்மேட்டா இருக்கிறவனுடைய ஃப்ரெண்டு வந்து அ ஒரு பார்ட்டியில வச்சு ஒரு பெட்டு மாரி கட்டுறான். இந்த மாரி இந்த பொண்ண நான் உஷார் பண்ணி காட்டுறேன்னு. அதே மாரி உஷார் பண்ணிடுறான். ஆனா, அதுக்கப்புறம் வந்துங்கன்னா, உண்மையாவே அவருக்கு லவ் வந்துருதாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு உண்மையிலேயே அங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். ஆனாலும் இவன் மேல லவ் வந்து இவன் கூடயே சுத்திட்டு எல்லாமே பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அவன் பாய் ஃப்ரெண்ட வந்து கழட்டி விடுற ரேஞ்சுக்கே போயிடுவாங்க. ஆனா, இவன் வந்து இந்த மாரி ஏமாத்துறதுக்காக தான் நம்ம டெஸ்ஸாவ லவ் பண்றாங்கிறது தெரிஞ்சோனயும், அவனையும் கழட்டி விட்டு திருப்பி ஊருக்கே வந்துருவாங்க. சரி ஊருக்கு வந்துட்டாங்களே, திருப்பி நம்ம பழைய பாய் ஃப்ரெண்டோட போய் இது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவன் அதுக்கு மேல மானங்கெட்டவனா இருக்கான். இவ்வளோ விஷயம் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு வருது. திருப்பி பார்த்தீங்கன்னா, அப்படியே ஓகே இட்ஸ் நார்மல் அப்படிங்கிற மாரி பேசுறான். அதுக்கப்புறம் லெட் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரு ஹீரோ ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர வந்து நம்ம ஹீரோயின் கையில வந்துரும். டெஸ்ஸா அத படிச்சு பார்த்தோனே மனம் உருகி போய் இவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்த இடத்துல போய் உட்காந்துருப்பாங்க ஒரு ஆத்துல. உடனே பின்னாடி அவனும் வந்து உட்கார்றான். அப்படியே க்ளோஸ் அப் போறாங்க. அப்படியே படத்த முடிச்சிடுறாங்க. டேய் என்னடா சொல்ல வர்றீங்க? ஒரு கருமம் ஒரு கண்றாவி கருமமும் கிடையாது இந்த படத்துல. அந்த பொண்ணு வந்து அவனுடைய பாய் ஃப்ரெண்ட ஏமாத்துறது தான் கத. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுமா ஞாபகம் வருது? அந்த வடிவேல் காமெடி தான். இவன் தான் எங்கேயோ சமத்தியா அடி வாங்கிட்டு வந்திருக்கான். இங்க வந்து வேற ஒருத்தன் அது வந்து நான் ரியல் லைஃப்ல நெறைய பார்த்துருக்கேன். நம்ம கூட இருக்கிறவனுங்களுக்கு சொல்றேன். இந்த கருமத்த ஒரு மாரி பிரைஸ் பண்ற மாரி இந்த படத்துல இருக்கே. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்ல. இந்த படத்துல ஒரு கருமமும் கிடையாது. ஒரு கத எதுவுமே இல்ல. அது பாட்டுக்கு போகும். பார்க்கறதுக்கும் இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்காது. பட் ஹீரோயினுக்காக பார்க்கலாம். தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.